ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், அறுவை வீதி, கூல வீதி, பொன் வீதி, மறையவர் வீதி இதெல்லாம் பொருத்தணும். இதை பொருத்தினா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது அறுவை வீதினா அது ஆடைகள் விற்கும் வீதி, ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி அப்படின்னா தானிய கடை வீதி. பொன் வீதி அப்படின்னா அது பொற்கடை வீதி. மறையவர் வீதினா அது அந்தனர் வீதி. இதுவே கூலா வணிகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு பார்த்தோம்னா கூலா வணிகன் யாருன்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறவர் தான் கூலா வணிகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர். அடுத்த கொஸ்டின், கலையரசி துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. இது செய்வினை தொடராக தேர்ந்தெடு. இதற்குரிய செய்வினை தொடரை கேட்டிருக்காங்க. இந்த தைக்கப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை தொடர். இதற்கு செய்வினை தொடர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கலையரசி துணியை தைத்தாள். கலையரசி துணியை தைத்தாள் அப்படிங்கிறது செய்வினை. அடுத்தது 33, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இது. இதில் ஒருத்தார் அப்படின்னா அதற்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. வினையாள்னியும் பெயர். வினையாள்னியும் பெயர். அடுத்தது, வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்க. வினையச்சம் அப்படின்னா என்னென்ன தெரியணும். வினையச்சத்தை தேர்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. இது வந்து. வந்து அப்படிங்கிறது வினையச்சம். இதுவே வருதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். வருதல் தொழில் பெயர். அடுத்தது, உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க. உவமை தொகை இதற்கு பொருந்தாத சொல் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. வெண்ணிலவு என்பது இதற்கான சரியான விடை. 36, கெடா ஆ வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா ஆர் விளையும் உலகு. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள அளபடை. அளபடை என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை ஏன்னு பார்த்தோம்னா இதில் கெடா ஆ விடா ஆர் இதை இரண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது கெடா ஆ அப்படின்னா இதை பிரித்தா இதாக பிரியும். இந்த இரண்டா வர்றது இது செய்யுளிசை அளபடை. இதுவே பிரித்தா இந்த அழகிட்டு வாய்ப்பாடு படி பிரித்தா இது மூன்றா வந்தால் அது இன்னிசை அளபடை. செய்யுளிசை அளபடை. இன்னிசை அளபடைனா மூன்றா பிரியணும். இன்னிசை அளபடைனா மூன்றா பிரியணும். அதுதான் வரணும். அடுத்தது 37, இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி. வலுவமைதி, வினாவலு, காலவலு, வளாநிலை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. வலு அமைதி. 38, யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டவர் யார்? ஆங்கிலேயர், போர்ச்சுகீசியர், கிரேக்கர், ரோமானியர், பிரெஞ்சுக்காரர், அமெரிக்கர், சீனர், மலேசியர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கிரேக்கர், ரோமானியர். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 10th பாக்ஸ் கொஸ்டினில் ஒன்று இருக்கும். அதாவது ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னு ஒரு காற்று இருக்குது. அதில் யவனர்கள் வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டில் அந்த காற்றின் திசையை அறிந்து தான் களம் செலுத்தினர் அப்படின்னு இருக்கும். அது ஹிப்பாலஸ் வந்ததுனால அதுக்கு ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படிம்பாங்க. அதில் யவனர் என்ற கிரேக்கர் அப்படின்னு யவனர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, கிரேக்கர்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. யவனர் அப்படின்னா அதுக்கப்புறம் ஹிப்பாலஸ் என்ற கிரேக்கர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 39,
தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் சரியானதை காண்க. சீன பொருட்கள் என்னென்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பட்டும் சர்க்கரையும். பட்டும் சர்க்கரையும். 40. இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்ற உயரிய விருது வழங்கியது எப்போது அப்படிங்கிறதான். இது நான் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் சொல்லிட்டேன். இது மாமணி அப்படின்னா பாரத் ரத்னா. பாரத் ரத்னா. நான் இதை ஏற்கனவே சொல்லலை. இதற்கு முன்னாடி அண்ணல் அம்பேத்கருக்கு, இதற்கு முன்னாடி இவருக்கு அண்ணல் அம்பேத்கருக்கு மட்டும் லேட்டாக தான் கொடுத்தாங்க. அதை தான் சொன்னேன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1990. 1976 இறந்த மற்றவங்களுக்கு, அதாவது காமராஜருக்கு வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க, எம்ஜிஆருக்கும் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. ஆனால் 1957 இறந்திருப்பார் அண்ணல் அம்பேத்கர். அவருக்கு லேட்டாக தான் கொடுத்தாங்க. ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? முடியரசன், நாமக்கல் கவிஞர் மு.சி. பூர்ணலிங்கம், சுரதா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மு.சி. பூர்ணலிங்கம். 42. பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1860, 1870, 1880, 1890. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது 1870 பிறந்திருக்காரு. 43. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். சுரதா, கண்ணதாசன், முடியரசன், நா. காமராஜன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, முடியரசன். காரைக்குடி உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றியிருப்பார். அடுத்து, வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் யாவை? வள்ளலார் பதிப்பித்த நூல்கள், இதில் ஒன்று தான் ரைட்டு. அது எது? வீரசோழியம், இந்திரதேசம், சின்மய தீபிகை, ஜீவகாருண்ய ஒழுக்கம். இதில் சரியான விடை ஆப்ஷன் பி, சின்மய தீபிகை. சின்மய தீபிகை. 45. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல். ஒளிப்பறவை, சிரித்த முத்துக்கள், கிராமத்து நதி, நிலவுப்பூ. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஒரு கிராமத்து நதி. 46. அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஆதிச்சநல்லூர். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வாணிதாசன் தான் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர். வாணிதாசன் தான் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர். அடுத்தது, விடிவெள்ளி என புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? விடிவெள்ளி என புனைப்பெயரை கொண்ட கவிஞர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் தான் புனைப்பெயர் கொண்டிருப்பார். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்டிருப்பார். 49. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தேன்மலை. தேன்மலை என்பது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பெற்றிருக்கு. 50. எனக்கு வறுமை உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார்? பாவாணர், காந்தி, போ. மீ. அயோத்திதாசர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாவாணர். 51. பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, விதுரன். விதுரன் தான் பாண்டவர்களிடம் தூது சென்றிருப்பாங்க. அதுவே கௌரவர்களிடம் தூது சென்றவர் யாருன்னு பார்த்தோம்னா அது கிருஷ்ணன், கண்ணன் அப்படிம்பாங்க. அவர் தான் கௌரவர்களிடம் தூது சென்றவர்.
விதுரன்கிறவர் துரியோதனனோட சித்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யார்? பூரிக்கோ, பாண்டியன் உக்கிர பெருவழுதி, பன்னாடு தந்த மாறன் வழுதி, உருத்திர சன்மார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதில் தொகுப்பித்தவர் அப்படின்னா இது அரசரை குறிக்கிறது, தொகுப்பித்தவர்னா அரசரை குறிக்கிறது. பன்னாடு தந்த மாறன் வழுதி. இந்த நற்றிணையை பார்த்தோம்னா 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல். 9 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் தான் இருக்கும் ஒரு பாடல். அது மட்டும் இல்லாமல் நற்றிணையை தொகுப்பித்தவர் தான் பன்னாடு தந்த மாறன் வழுதி. தொகுத்தவர் யார் என்று அறியப்படவில்லை. அப்புறமேலு நல் நற்றிணை அப்படின்னு இதை குறிப்பிடுவாங்க. நல் நற்றிணை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நல்ல திணை என்று அழைக்கப்படும் நூலும் இதுதான். நல்ல திணை என்று அழைக்கப்படும் நூல் நற்றிணை தான். நல்ல திணை என்று அழைக்கப்படும் நூலும் நற்றிணை தான். அடுத்தது, டேஸ் நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கரியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இது கம்பராமாயண பாடலில் இடம்பெற்றிருக்கும். அதாவது 10th ஓல்டு புக்கில் இருக்குது. இது ஒரு மனப்பாட பாட்டு. விடுநனி கடித்தென்றான் மெய்யுயிர் அணையானும் முடுக்கினன் நெடுநாவாய் முறித்திரை நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றா இடரூற மறையோரும் எரியுறு மெழுகானார் அப்படிங்கிறது தான் இந்த மனப்பாட பாட்டு. அது கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது 54, புலனழுக்கற்ற அந்தணாளன் என பாராட்டப்படுபவர் யார்? யாருன்னு பார்த்தோம்னா கபிலர். புலனழுக்கற்ற அந்தணாளன் என்று பாராட்டப்படுபவர் கபிலர். இவ்வாறு இந்த கபிலரை யார் பாராட்டியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா மரோகத்து நப்பசலையார். மரோகத்து நப்பசலையார் தான் பாடியிருப்பார். மரோகத்து நப்பசலையார். அது மட்டும் இல்லாமல் வாய்மொழி கபிலர் அப்படின்னு நக்கீரர் பாடியிருப்பார். வாய்மொழி கபிலன் அப்படின்னு நக்கீரர் பாடியிருப்பார். பெருங்குன்றர் கிழார் நல்லிசை கபிலன் என்று பாடியிருப்பார். இலங்கையர்னார் பெருத்த கேள்விக்கு விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு பாடியிருப்பார். மரோகத்து நப்பசலையார் புலன் அழுக்கற்ற அந்தணாளன் அப்படின்னும் பொய்யா நாவிற் கபிலனும் அப்படின்னும் கபிலர் பற்றி பாடியிருப்பாங்க. இந்த புலனழுக்கற்ற அந்தணாளன் என்று பாராட்டப்படுவர் கபிலர் தான். ஆனால் இவ்வாறு கபிலரை பாராட்டியவர் மரோகத்து நப்பசலையார். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. நான்மணிக்கடிகை, நாலடியார், புறநானூறு, இனியவை 40. இதில் பொருந்தாத நூல் எது? இதில் பொருந்தாத நூல் ஆப்ஷன் சி. இது 8 தொகை நூல்களுள் ஒன்று. 14 மேல்கணக்கு நூலுள் ஒன்று. 14 மேல்கணக்கு நூலுள் ஒன்று. இதுதான். அடுத்தது, அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? மலையை போன்றதா, கடலை போன்றதா, வளர்ப்பிறையை போன்றதா, தேய்ப்பிறையை போன்றதா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வளர்ப்பிறையை போன்றது. 57, பட்டியல் ஒன்றுடன் 2 பொறுத்துக. இதே திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கத்தின் எய்துவர், இழுக்கத்தின் எய்துவார், பொறாமை உள்ளவரிடம், ஒழுக்கம் இல்லாதவரிடம் அப்படின்னு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி அப்படிங்கிறது 2. இது 2 ஒரே குறள் தான். அடுத்தது, பொறாமை உள்ளவரிடம் செல்வம் நிலைக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. 58, வாய்மை எனப்படுவது யாதெனின் அப்படின்னு ஒரு திருக்குறள் ஆரம்பிக்கும். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது யாதெனின் தீங்கு தராத சொற்களை பேசுதல். 59, கம்பராமாயணத்திற்கு மணிமுடியாக விளங்கும் காண்டம் எந்த காண்டம்? கம்பராமாயணத்திற்கு மணிமுடியாக விளங்கும் காண்டம் எந்த காண்டம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டம் கம்பராமாயணத்தில் 5ஆம் காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தில் 5ஆம் காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலகாண்டம் அதுக்கப்புறம் இது அயோத்தி காண்டம் 2வது காண்டம், ஆரண்ய காண்டம் 3வது காண்டம், கிட்கிந்தா 4, சுந்தரன் 5, யுத்த காண்டம் 6.
இதுபடி 7வது காண்டம் அப்படின்னு கம்பராமாயணத்தில் 7வது காண்டம் அப்படின்னு என்ன அழைக்கப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது கம்பர் பாடல ஒட்டக்கூத்தர் பாடினது. அது என்ன காண்டம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின், நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கவிஞர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படிம்பாங்க. இதுவே கலைஞாயிறு அப்படின்னா, பாவலரேறு அப்படின்னா பெருஞ்சித்திரனார், கலைஞாயிறு அப்படின்னா நான் முத்துசாமி. இதை ஞாபகம் வச்சுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.